ஐயோ அம்மா அம்மா ஐயோ இங்க விஷம் இறங்கிடுச்சு, அங்க ஏறிக்குச்சே. அனித்து அனி 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 பாப்பாக்கு தேல் கொட்டிருச்சு, அதான் பாவம் இருந்துச்சு. ஆமா, அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு வந்துருச்சா? எங்க எவளுக்கு எது கொட்டோ அதை சாக்கா வச்சுக்கிட்டு உன் வேலையை காட்டுறியா? ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த உதவியை செஞ்சேன். இதே மனிதாபிமானம் ஒரு 90 வயசு கழிவுக்கு தேல் கொட்டினா வருமா? கஷ்டம்தான். உன்னை என்னமோ பெருசா நினைச்ச, நீ இப்படி அலைவேன்னு தெரியல. இனிமே என் கண் முன்னால நிக்காத, பாக்காத, பேசாத. பாடலாமா? ஏண்டா முண்டம், ஐடியா சொல்றதுக்கு ஊர் வளத்துல வேற இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்றா, ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது, எனக்கு இட்லி மாதிரி வந்துகிட்டு இருக்குடா. டேய், அவ கொல்லிக்கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா, சொல்ல வேண்டியதை உடனே சொல்றா. கத்தாரா ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவெடுக்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற, வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதிலா நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய், நீ தாண்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. ஏய் பொண்ணு, யார் நீ? அளவெடுக்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? சு சு சு. சரி சரி, அளவெடு. என்ன இந்த அளவுக்கு கோவம் வருது? அவனை பத்தி பேசாத. இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சா அப்படியே போட்டு நசுக்கிடுவேன். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? வேலைக்காரிக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு எங்கெங்கயோ தொட்டு சுண்ணாம்பு தடவுறான். என்னென்னமோ செய்யறான். எங்க எவளுக்கு எது கொட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் அவனை தான் கூப்பிடுறாங்களா? ஏன் மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு எதுக்கு? அவன் போகணும். அதானே, அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அவன் மனுஷனே இல்ல. அவன் என்ன, அவன் துரோகி, பன்னி, பிசாசு. நான் அவனை மறந்துருந்த. நீ அவன் பேரை சொல்லி என்ன டென்ஷன் ஆகிட்டியே. அவர் அப்படி திட்டாதம்மா. ராசியா ரொம்ப நல்லவர். இப்படிதான் ஒரு தடவை என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ராசியா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் தாம்மா. அந்த தெய்வத்தை போய் இப்படி கண்ணா பின்னா திட்டுறியம்மா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு என் நெஞ்சு துடிக்குதுமா. அவசரப்பட்டு அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிடாதம்மா. உனக்கு அளவெடுக்கணும்னு சொன்ன நூர்ஜான் பேபி நாளைக்கு தான் வராளா? டேய், கொலை பண்ண போறடா உன்னை. என்ன காரியம் பண்ற நீ? வச்சிந்தே அரைஞ்சு பல்லல அடிச்சுவேன். எங்கடா பாக்குற? இங்க பாரு. ஏய், வேற எது நல்ல ஐடியா சொல்றேன்டா. ஏய், நாளை காலையில அனிதா தனியா இருக்கும்போது நீ என்ன பண்ற? டேய், ஒண்ணுமே புரியலடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. குர்ராக்கார. ஓஹோ. என்னடா இது? அனித்து. அனிதா,
அனித்து அன்னைக்கு அவளுக்கு தேள் கொட்டுச்சு, அதான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவளுக்கு என்ன கொட்டுச்சு? ஏன் கண்ணு முன்னாலே அவளை கட்டி பிடிக்கிறியா? என்ன தப்பா நினைக்காத அனிதா, உன்னன்னு நினைச்சிச்சு நினைச்சு. கிளி ஐயோ ஐடியாவா கொடுத்த நில்றா, நிக்க மாட்டேன், ஓடாதடா, ஓடுவேன், புடிச்சுடா, முடியாது. டேய் பக்கத்துல வராத, பக்கத்துல வராத, வராத, நான் வராதங்கறல்ல. ஐயோ அவன் ஒரு செட்டி அங்க ஓட, அங்க அப்படி போறா. கிளி ஓடாதடா, நில்றா. டேய் போற, டேய் கிளி கிளி, அவன புடிங்க, கிளி, டேய் டேய் கிளி. அமைதியார் பொறுமை. டேய் என்ன சார் இவ்வளவு கோவமா அவனை விரட்டுறீங்க? இல்ல சார், நான் ஒரு பொண்ணு நான் அவள இது பண்றதுக்காக இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். சொதப்பிடுச்சு சார், விட்டுட்டேன் சார். ரெண்டாவது தடவை இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் அப்படியே பிச்சு அவன. சார் சார் இருங்க சார், ஆத்திரப்படாதீங்க, இருங்க சார், நான் பாத்து இருங்க சார். போடா கருவாடு போடா. டேய் நீ மட்டும் என் கையில மாட்டன உன் குடல உருவி இடுப்புல கட்டிக்கலாம். ஆமா ஐடியா குடுக்குற ஐடியா. உன்னை பாத்துக்கறேன்டா. வெக்கம் கேட்டோனே. சீ போடா. டேய் நீ எப்படி வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. டேய் போற, டேய் டேய் ஐயோ அப்பா, அண்ணா கொஞ்சம் ஐயோ சார். ஐயோ அவன் ஒரு சைக்கிள் வாங்கிட்டானே. இவ்வளவு சொன்னேன் கேட்டாங்களா? குச்சி மாதிரி இருந்துட்டு குடல உருவ போறானா, வேட்டியை கூட உருவ முடியாது. டேய் அவன் சைக்கிளை தூக்கிட்டு போறான்டா. ஐயோ என்ன நம்ம வரப்ப ரெண்டு பேர் தான் வந்து ஊரே வர்றாங்க. எங்கடா போவ? வீட்டுக்கு சாப்பிட்டு வரணும்ல, நீ வீட்டுக்கு மட்டும் வா. அவனை அடி பெரிய இப்ப பந்தாடிக்கும். ஓடிடுவே நீ. என்ன மறைக்கிறா? ஏய் என்ன என்னது? இதுக்கெல்லாம் காரணம் கிளி தான் தெரியுமா? நீ என்ன திட்டிட்டியா? நான் அவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன், அவன் தான் எனக்கு தப்பா சொன்னான். அதனால நீ என்ன தப்பா